ஹே கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அந்த ஃப்ரண்ட் பேஜ் டிசைன்ஸ் தான். நான் இது ரிலேட்டடாக ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அது மோர் தேன் 1 இயர் ஆகிடுச்சு அந்த வீடியோ அப்லோட் பண்ணி. ஆக்சுவலி இது அதோட கண்டினியூஷன் கூட வச்சுக்கலாம், பார்ட் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி ரஃப்பாக ஒரு பார்டர் ட்ரா பண்ணியிருக்கேன் ஃபார் சைடுக்கு. இது நீங்கள் ஸ்கேல் யூஸ் பண்ணியும் ட்ரா பண்ணிக்கலாம். நான் சும்மா ரஃப்பாக பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் இது நான் என்னோடய ஓன் இதுதான் நான் ஆக்சுவலி இது பண்ணுவேன் எப்போவுமே வீடியோஸ்க்கு. ஆனால் இந்த டைம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என் தங்கச்சி ப்ராஜெக்ட்டுக்கு ஒன் டைம் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு யூடியூப் பார்த்து. அதில் வீடியோவாக அவங்க பண்ணல. வீடியோவில் எப்படின்னா வெறும் இமேஜ் மட்டும் அதில் இருந்தது தான் இது. பட் அதில் இந்த மாதிரி டாப்பில் மட்டும் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வளைவு நலிவாக சும்மா அதுக்குன்னு ஒன்று சின்னது ஒன்று பெருசுன்னு வரையாமல் பெருசு சின்னதுன்னு மிக்ஸ் பண்ணி ரெண்டுமே பெருசு இந்த மாதிரி ஷஃபில் பண்ணி ரொம்ப அந்த மாதிரி ஷேக் பண்ணி ஒரு பர்ஃபெக்ட் ஷேப் வர வச்சு பண்ணுங்கள். அவங்க இது மட்டும் தான் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு கலர் கொடுத்துட்டாங்க. இதுதான் ஃப்ரண்ட் பேஜ் டிசைன். அது கொஞ்சம் சின்ன பேப்பராக இருந்தது. இது பெரிய நோட்டுங்கிறனால நான் இப்படி டபுள் சைடும் பண்ணிக்கிறேன். இப்போ அப் சைட் மேலேயும் சரி கீழேயும் சரி இந்த மாதிரி 2 இதுக்குமே நான் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி 2க்கும் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இது 2க்குமே கலர் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி நான் இப்போ கலர் பண்ணலை. நீங்கள் வேணுன்னா அப்படி ப்ளெயினாகவும் விடலாம். பட் ப்ராஜெக்ட்டுக்கு இந்த மாதிரி ப்ளெயினாக விட்டால் அவ்வளோவா மார்க்ஸுங்கிறத விட அவங்க டீச்சர்ஸ் இம்ப்ரெஸ் ஆக மாட்டாங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக கலர் பண்ணதுக்கப்புறமா நான் அது கொஞ்சம் பார்டர் சரியாக இல்லைன்னு நான் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன். அப்பயும் அது ஒழுங்காக வீடியோவில் தெரியலை. நீங்கள் எல்லாருமே வேணால் இதுக்கு ஃபுல்லாக கலர் பண்ணிக்கோங்க. அண்ட் மை ஃபேவரட் சப்ஜெக்ட் இஸ் தமிழ். பட் இந்த மாதிரி மாடர்ன் டிசைனுக்கு தமிழ் எழுத முடியாது. ஸோ அதை இங்கிலீஷில் எழுதினாலும் நல்லாயிருக்கும். பட் தமிழில் எழுதினா தான் ஒரு முறைன்னு இருக்குது. அதனால இப்போ நான் என்னோட இன்னொரு ஃபேவரட் சப்ஜெக்ட் சயின்ஸ் எழுத போகிறேன். ஏன்னா இதில் இருக்கிறதெல்லாம் பார்க்க டெஸ்ட் டியூப் அந்த பாக்டீரியா வைரஸ் அந்த மாதிரி இருக்குது. அதனால சயின்ஸ்க்கு எஸ் கொஞ்சம் மாடுலேட்டாக பண்ணுறது இந்த மாதிரி. இதில் சைன் கூட பண்ணலாம். அந்த சிஐ மட்டும் நான் ஏன் சிஐஇஎன்சிஇ மட்டும் ஸ்லோவாக எழுதுனேன்னா அது இந்த மாதிரி மாடலேட்டாக எழுதுறதுக்கு எனக்கு நான் இன்னும் திடீர்னு இது பண்ணல. இந்த சயின்ஸ் மோஸ்ட்லி இந்த எஸ் நான் இப்படி பண்ணுவேன். இப்போ ரீசெண்டாக இந்த 1 வீக் டைமில் நீங்கள் அந்த மீதி லெட்டர்ஸ் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த எஸ் மட்டும் கொஞ்சம் நான் பண்ணும் போதே டார்க் ஆகிடுச்சு. இப்போ இது நீங்கள் அபவ் கிளாஸ் 8 இல்லை 8+னால் நீங்கள் டெஸ்ட் டியூப் இதுலேருந்து ஒரு கேஸ் மாதிரி அது ஒழுங்காக தெரியல. ஏன்னா அவங்க ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜின்னு பிரியும். நீங்கள் பிலோ 5னா கூட இதை வரைஞ்சிக்கலாம். ஏன்னா கிளாஸ் 7 இல்லை பிலோ 7னா கூட இதை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிளான்ட் வரைகிறேன். இந்த பிளான்ட் தான் கொஞ்சம் சரியில்லை. நான் எந்த எரேஸ் பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு இதனால் நான் எரேஸ் பண்ணல. நீங்கள் நீட்டாக வரைஞ்சிக்கோங்க. பிளான்ட் இல்லை ட்ரீ எது வேணாலும் வரைஞ்சிக்கோங்க. இது ஒழுங்காக நான் ட்ரீயாகவே வரைஞ்சிருக்கலாம். அண்ட் இது ஃபஸ்ட் வரைஞ்சது கெமிஸ்ட்ரிக்கு, இப்போ வரைகிறது பயாலஜிக்கு. இதை நீங்கள் கலர் பண்ணிக்கோங்க நீட்டாக. அந்த டெஸ்ட் டியூபுக்கெல்லாம் டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் மாதிரி பண்ணலாம். இல்லைனா லைட் ப்ளூ கொடுக்கலாம். அந்த கேஸ்க்குமே ஏதாவது ஒரு கலர் கொடுங்க. உள்ளே இருக்கிற லிக்விட் 1/2 பாட்டில் இல்லை 3/4 ஆஃப் த பாட்டிலுக்கு கலர் பண்ணிக்கோங்க ஏதாவது ஒரு லிக்விட் கலரில். அண்ட் இந்த ட்ரீ இப்படி வரைஞ்சி முடித்தோடனே இது ஒரு பிளான்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் ஃப்ரூட்டும் ஃப்ளவரும் இல்லைனா நல்லா இருக்காது. நான் சிம்பிளாக மேலே ஒரு குட்டியாக ஒரு ஃப்ளவர் வரைஞ்சிக்கிறேன். முடிச்சுட்டு இது எல்லாத்துக்குமே நீட்டாக கலர் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளாஸ் 8க்கு மேலே இல்லை 8th படிக்கிறீங்கன்னா நீங்கள் நீட்டாக இதுக்கு சயின்ஸுன்னு எழுதுறதுக்கு பதிலாக சயின்ஸ் எழுதிட்டு பக்கத்துலேயே இந்த கேப்பில் அழகாக ஃபிசிக்ஸ், அடுத்தது கெமிஸ்ட்ரி பண்ணுறீங்கன்னா கெமிஸ்ட்ரி, பயாலஜினா பயாலஜின்னு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ நான் பண்ணுறது ஃபிசிக்ஸ் சும்மா ராக்கெட் ட்ரை பண்ணலான்னு பண்ணேன். ராக்கெட்டுக்கு இந்த மாதிரி 2 லைன்ஸ் வரைஞ்சிட்டு கொஞ்சம் இந்த லைன் விட கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஒரு ட்ரையாங்கிள் தட் மீன் ட்ரையாங்கிள் மாதிரி பண்ணிட்டீங்கன்னா வந்துடும். அதே இல்லாமல் பேஸில் ஒரு லைன் பண்ணிட்டு மிடில் ஒரு லைன், அதுக்கு சைடில் இந்த மாதிரி ஒரு விங்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது மட்டும் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு. நான் அதை பர்ஃபெக்டாக பண்ணிட்டுருந்தேன். நெக்ஸ்ட் கீழே கொஞ்சம் இந்த கர்வ் மாதிரி ட்ரீயோட பேஸ் கர்வ் மாதிரி பண்ணிட்டு அதிலேருந்து கொஞ்சம் ஃபயர் மாதிரின்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா மேலே 2 லைன் இப்படி பண்ணிட்டு சும்மா எனக்கு அதில் இருக்கிற அந்த டீட்டெயிலிங் பார்ட்ஸ் இப்போ எதுவும் தெரில, அதனால இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கேன். இதை பண்ணிட்டீங்கன்னா ஒரு ராக்கெட் ரெடி. ஸோ இந்த மாதிரி இதுதான் நான் பண்ணியிருக்கேன். இது பிடிச்சிருந்ததுன்னா பிடிக்கும்னு நம்புகிறேன் கைஸ். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எந்த வீடியோ இது ரிலேட்டடாக இல்லை ஏதாவது வீடியோஸ் வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். பை கைஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.